ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தரப்பிலிருந்து பாகிஸ்தான் மீது தாக்குதலை அரங்கேற்றியிருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் தொடங்கி தற்போது இன்னும் எல்லையில் பதற்றமான ஒரு சூழல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே தற்போது தாக்குதலை இரு நாட்டினரும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இருப்பினும் எல்லைகளில் ஒரு பதற்றமான சூழலை காணப்படக்கூடிய நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய முழு விவரங்களும் ஒவ்வொன்றாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இந்திய இராணுவம் தரப்பினர். அதன்படி தற்போது 9 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்ததாக ஏற்கனவே இராணுவம் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியான நிலையில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த அமைப்புகள் மீது இந்தியா இந்த பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் வெளியிட்டிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல் எப்பொழுது திட்டமிடப்பட்டது, எப்பொழுது தொடங்கப்பட்டது போன்ற பல்வேறு விவரங்களை 10 மணி அளவில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போதுதான் முப்படை தளபதிகளோடு சேர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் பாகிஸ்தானுடைய எதிர் தாக்குதலை எப்படி சமாளிக்க போகிறோம், அடுத்த தாக்குதல் என்ன மாதிரியா இருக்கும், அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறுது. அதை தொடர்ந்து தான் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெரீப் சொல்லியிருக்கிறாரு, ஆல்ரெடி நம்ம இதற்கு இந்தியா எதிர்வினையை சந்திக்க நேரிடும், அது எப்போ எந்த மாதிரியான நேரத்தில் துல்லியமான தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்வார்கள், இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு மத்திய அமைச்சரவை ஆலோசனை கூட்டமானது 11 மணி அளவில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எந்தெந்த அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது போன்ற அறிவிப்புகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா, பல்வேறு கேள்விகள் எழுகிறது. செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ்குமார். நள்ளிரவு தொடங்கியே இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஒரு பதில் தாக்குதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது இன்னும் எல்லையில் ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறதா, இன்னும் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்குதா, சிறிய அளவில் ஒரு தாக்குதல்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா, எல்லையில் என்ன நடக்குது, அங்க இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? நிச்சயமாக எதிர்பார்த்தது போலவே பாகிஸ்தான் மீது இந்தியா மிகப்பெரிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நிகழ்த்தி இருக்கிறது. 2019 பாலக்கோடு தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய இந்த தாக்குதலை பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக நிகழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய 9 பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்தியா இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. இந்திய ராணுவத்தினுடைய 3 படைகளும் கூட்டாக சேர்ந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக மிக முக்கியமான பயங்கரவாத அமைப்புகளான லஷ்கர்-இ-தைபா, ஜெய்ஷ்-இ-முகமது உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் நிலைகள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முரித்கா என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய லஷ்கர்-இ-தைபா அமைப்பினுடைய தலைமை அகமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த முரித்கா என்பது லாகூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், பஞ்சாபில் அமிர்தசரஸிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா தரப்பில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த ராணுவ கேந்திரங்களின் மீதும் நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தவில்லை, முழுக்க பயங்கரவாத அமைப்புகளை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும், அதுவும் பாகிஸ்தான் வான்பரப்புக்குள் செல்லாமல் முழுக்க இந்தியாவின் வான்பரப்புக்குள் இருந்தவாறு தான் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் எதிரி நாட்டுக்கு சென்று அங்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்தும் போது அந்த நாட்டினுடைய வான்பரப்புக்குள் செல்லாமல் இந்திய வான்பரப்புக்குள் நின்று கொண்டே இந்த தாக்குதல் நிகழ்த்தி இருப்பது மிக முக்கியமான ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகின்றது. அது ராணுவத்திற்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கப்படுகின்றது. மற்றொன்று, இந்த பயங்கரவாத தாக்குதல்ல 70க்கும் மேற்பட்ட இந்த பயங்கரவாதிகள் மீது இந்தியா நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்ல 70க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுல அதிகமான சேதம் பஹாவல்பூர் பகுதியில் தான் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. என்றால் இந்த பஹாவல்பூர் தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்குதான் ஏராளமான பயங்கரவாத அமைப்புகளுடைய நிலைகளும் அவருடைய மதரசாக்களும் இருக்கிறது. எனவே அங்கு அதிக அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பல பயங்கரவாதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். உயிரிழந்த பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றுதான் அஞ்சப்படுகின்றது. இதன் காரணமாக பஹாவல்பூர்ல இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகள்ல மக்கள் கூட்டம் நிரம்பி வழிவதை காண முடிகின்றது. அங்கு ஒரு பதற்றமான சூழலும் அங்கு மக்களிடையே ஒரு அச்சமான சூழலும் கூட காணப்படுகின்றது.
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகளின் மீது இந்தியா எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இன்று காலை முப்படைகளின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இது குறித்த விரிவான ஒரு விளக்கம் என்பது அளிக்கப்பட இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, பிரதமர் மோடி இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முழுக்க இரவு முழுவதும் அவர் உன்னிப்பாக கண்காணித்திருக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் முப்படைகளுடைய தளபதிகளுடன் தொடர்ந்து தொலைபேசியில் பேசி நிலைமையை அவ்வப்போது உன்னிப்பாக ஆய்வு செய்து வருகிறார். இது தவிர இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கமும் அளித்திருக்கிறார், நிலைமையை எடுத்துரைத்திருக்கிறார். இது தவிர இந்தியா பல்வேறு உலக நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களையும் தொடர்பு கொண்டு தன்னுடைய இந்தியா எதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது, என்னென்ன நடவடிக்கைகள் இந்தியா செய்துள்ளது என்பதை விளக்கமாக அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு பக்கம் இந்த தாக்குதல்ல ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவரான மசூத் அசாருடைய பதுங்கிடங்களை குறிவைத்தும் கூட தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதை அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களை உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் மசூத் அசார் அல்லது ஹபீஸ் சையத் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூட அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இருப்பினும் அது உறுதி செய்யப்படவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்திருப்பதாகவும் பாகிஸ்தான் தரப்பு தன்னுடைய கூற்றுகளை தற்போது முன்வைக்க துவங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியாவினுடைய 5 போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் சில இந்தியாவினுடைய ராணுவ வீரர்களை நாங்கள் பிடித்து சிறைப்பிடித்து வைத்திருப்பதாகவும் பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான கவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த கூற்று எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. என்றால் இந்தியா இந்த தாக்குதலை முழுக்க பாகிஸ்தான் வான்பரப்பு செல்லாமல் இந்திய வான்பரப்பில் இருந்தவாறு தான் நிகழ்த்தி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி பாகிஸ்தான் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்க முடியும், சிறைப்பிடித்திருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே ஒரு வெற்று கூற்றுக்காகத்தான் பாகிஸ்தான் இத்தகைய கூற்றுகளை கூறுவதாகவே பார்க்கப்படுகின்றது. அதே போல சில போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தானுடைய சமூக ஊடகங்கள் தரப்பில் தொடர்ந்து வெளியிடப்படக்கூடிய தகவலும் பொய் என்று இந்திய அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நாம் தான் பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான சில போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். குறிப்பாக பாகிஸ்தானுடைய JF-17, F-16 மற்றும் J-10 உள்ளிட்ட போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் பாகிஸ்தானுடைய F-16 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலால் பதற்றமும் கோபமும் அடைந்த பாகிஸ்தான் மீண்டும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஒரு துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தி இருக்கிறது. இதன் காரணமாக குப்வாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில இந்திய பகுதியில 3 வீடுகள் அந்த தாக்குதலில் சேதமடைந்திருக்கிறது. 3 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சமும் பதற்றமும் காணப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய மதரசாக்களில் இருந்து தொடர்ச்சியாக அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக. அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிவதை காண முடிகின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில இந்திய ராணுவம் ஹெலிகாப்டர் மூலமாக ரோந்து பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஏதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேற எதுவும் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக ரோந்து நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஸ்ரீநகர் விமான நிலையத்தை இந்திய ராணுவம் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. அடுத்த மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து பயணிகள் விமான போக்குவரத்தும் மூடப்படுவதாக ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வட இந்திய மாநிலங்கள்ல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பது, விமான சேவையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.